ஹாய் குட்டீஸ், இன்றைய கதை நேரத்தில் ஓநாயும் சிகப்பு முக்காடு பெண்ணும் என்ற கதையை காணலாம். ஒரு கிராமத்தில் ஒரு அழகான பாப்பா இருந்தாள். அவளுக்கு எப்பவும் குளிருக்கு சிகப்பு முக்காடு போடுவது ரொம்ப பிடிக்கும். அதனால் கிராமத்தில் வசித்தவர்கள் எல்லோரும் அவளை சிவப்பு முக்காடு பெண் என்று அழைப்பார்கள். அவள் ஒரு நாள் அவளுடைய பாட்டி வீட்டிற்கு கிளம்பி சென்றாள். போகும் வழியில் ஒரு அவலட்சணமான விறகு வெட்டுபவரை பார்த்தாள். அவரை பார்த்ததும், ஐயா, நீங்கள் நலமா என்று கேட்டாள். நான் அவலட்சணமாக இருக்கும் காரணத்தினால் இதுவரை யாரும் என்னிடம் பேசியதில்ல. அதனால் நானும் தனிமையில் வாழ்கிறேன் என்று விறகு வெட்டுபவர் கூறினார். பெண்ணின் பேச்சில் மிகவும் மகிழ்ந்து போனார். ஏன் அம்மா, நீ காட்டிற்குள் தனியாக போகிறாய் என்று கேட்டார். அந்த விறகு வெட்டி அதற்கு அவள், நான் என் பாட்டி வீட்டிற்கு செல்கிறேன் என்று சொன்னாள். இதை ஒரு ஓநாய் ஒளிந்திருந்து கேட்டுக்கொண்டிருந்தது. இதை கேட்டவுடன் அதற்கு ஒரு யோசனை தோன்றியது. உடனே அது வேகமாக அந்த பாப்பாவின் பாட்டி வீட்டிற்கு ஓடி அந்த பாட்டியை அப்படியே முழுங்கிவிட்டது. பின்பு அந்த பாட்டியுடைய கண்ணாடி உடைகள் எல்லாவற்றையும் போட்டுக்கொண்டு பாட்டியைப் போல் நடித்துக்கொண்டு பாப்பாவின் வருகைக்காக காத்துக்கொண்டே இருந்தது. அங்கே வந்த அந்த பாப்பா தன் பாட்டி உருவத்தில் ஏதோ வித்தியாசமாக இருப்பதை உணர்ந்தாள். உங்கள் கண்கள் ஏன் இவ்வளவு பெரிதாக உள்ளது பாட்டி என்று கேட்டாள். அதற்கு அந்த ஓநாய் உன்னை பார்ப்பதற்காகத்தான் என்று கூறியது. மீண்டும் அவள், பாட்டி, உங்கள் கைகள் மிகவும் பெருசாக இருக்கிறது என்று கேட்டாள். அதுவா உன்னை தூக்கி கொஞ்சுவதற்காக என்று கூறியது. விபரீதத்தை உணர்ந்த அந்த சிறுமி கத்தி கூச்சலிட ஆரம்பித்தாள். அதை கேட்ட அந்த விறகு வெட்டி சிறுமியின் பாட்டி வீட்டிற்கு ஓடிவந்தார். வீட்டில் ஓநாய் இருப்பதைக் கண்ட அந்த விறகு வெட்டி தன்னுடைய கோடாலியால் ஓநாயின் தலையில் வெட்டினார். உடனே அந்த ஓநாய் தன்னுடைய வாயிலிருந்து பாட்டியை துப்பிவிட்டு ஓடிவிட்டது. தங்களை காப்பாற்றியதற்காக அந்த பாப்பாவும் பாட்டியும் விறகு வெட்டுபவருக்கு நன்றி தெரிவித்தனர். சிறுவர்களே, இந்த கதையிலிருந்து நீங்கள் என்ன நீதி கற்றுக்கொண்டீர்கள்? அந்த பாப்பாவை போல நீங்களும் மரியாதையாகும் அன்பாகவும் அணுக வேண்டும். அப்படி இருந்தால் அனைவரும் உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவுவார்கள்.